Vinayaka Mission's Kripananda Warrior Engineering College, Salem campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. மற்ற இந்த மாதிரியான செய்திகள் எதுவுமே இல்லை. நான் அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர் உட்பட அனைவரும் அங்கே இருந்து அனைத்தையும் பார்வையிட்டு கொண்டிருந்தாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் அனைத்தும் சீர் செய்யப்பட்டது. சார், எதிர்கட்சியோட பிரதான குற்றச்சாட்டு நாட்களை எண்ணியே சொல்றாங்க. 25-30 நாட்கள் ஆதான சட்ட ஒழுங்கு அதிகமா இதாகுது. தென்காசியில ஒரு இஷ்யூ வந்து, நிக்குக்குடியில ஒரு இஷ்யூ, இந்த மாதிரி ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. இது சட்ட ஒழுங்கு குறைபாடு. ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆங்காங்கே ஒரு சில இடத்துல வந்து தனிப்பட்ட காரணங்களால் நடக்கும் குற்ற சம்பவங்கள் இருக்கு. இந்த தனிப்பட்ட காரணங்களால் நடக்கும் கொலை சம்பவங்கள், குற்ற சம்பவங்கள் இருக்கு. எங்கெல்லாம் வந்து தவறான குற்ற சம்பவம் நடக்குதோ உடனடியாக காவல்துறை சார்பாக நடவடிக்கை எடுக்க முதல்வர் உத்தரவிட்டு உடனடியாக நடவடிக்கை. போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் குற்ற சம்பவம் நடக்குதோ அவர்களை காப்பாற்றும் வேலையை அரசு போன திமுக ஆட்சியில் செஞ்சாங்க. எங்கெங்கெல்லாம் பாலியல் குற்றங்கள் நடக்குதோ அவங்களுக்கான விசாரணையை ஒரு வாரம் கழிச்சு தவங்க. அது உயர்நீதிமன்றம் வரைக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டு தான் செஞ்சாங்க. தனிப்பட்ட விரோதங்களால் தனிப்பட்ட காரணங்கள் நடக்கும் குற்ற சம்பவங்களுக்கும் அதை எப்படி அரசு கையாளுது, எந்தெந்த நேரத்தில் கைது செய்யப்பட்டது. மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட ஒரு கொலை நடந்தது. 4 மணி நேரத்தில் யார் குற்றவாளியும் அனைவரும் கைது செய்யப்பட்டாங்க. அரசு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் குற்ற சம்பவம் நடந்த பிறகு கையாளுகிறது என்பதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் ஒவ்வொரு இடத்திலும் மிகவும் கவனமாக எந்தெந்த சம்பவங்கள் நடக்குதோ அதை முதல்ல டெய்லி மானிட்டர் பண்ணிட்டு தான் வராங்க. குற்ற சம்பவங்கள் தனிப்பட்ட காரணங்களால் நடந்தாலும் அதை கையாளும் விதமாக போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கும் சிறப்பாக இருக்குது. மேலும் எங்கேயும் வந்து பொது விஷயங்களால் தவறுகள் நடக்கக்கூடாது, பொதுவான காரணங்களால் குற்ற சம்பவம் நடக்கக்கூடாது இருப்பாங்க. முன்னெச்சரிக்கையாக பல நடவடிக்கைகளை முதல்வர் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார். அதுவும் பொய்யான செய்தி. அந்த நபர் யாரோ தவறாக எங்களுடைய கட்சி பேரை பயன்படுத்தினார். அதை நானே தான் கலெக்டரேட்டை போன் பண்ணி அந்த டாஸ்மார்க் எம்டிடி போன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி அந்த கடையை இன்னைக்கு மூட வச்சிருக்கிறோம். அந்த நபர் வந்து பொய்யான தகவலை சொல்லி வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கார். எந்த இடத்திலையும் எங்களுடைய கட்சியினர் யாரும் எந்த இடத்துல தவறான வழியிலோ தவறான இதையோ செய்ய மாட்டாங்க. அதை முதல்வரும் என்றும் அதை அனுமதிக்க மாட்டார். எந்த இடத்துல அந்த மாதிரியான ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா அது உண்மையிலே வேற யாராவது இருப்பாங்க. எங்க கட்சி நிர்வாகிகள் அதை செய்ய மாட்டாங்க. டெல்லியில போனது அபிஷியல் சந்திப்பு. டெல்லியில போனது வந்து அபிஷியலான ஒரு சந்திப்பு, பிரதமருடைய சந்திப்பு. அதுல என்ன வெளிப்படைத்தன்மை வேணும்? டெல்லி போறாரு, அப்பாயின்மெண்ட் நம்ம கேட்டிருந்தோம், அவங்க கொடுத்திருந்தாங்க. அது தக்கன வந்து முதல்வர் வந்து பிரதமரை சந்திச்சு என்ன கோரிக்கை கேட்கப்பட்டதுன்னு வரைக்கும் உங்களுக்கு அறிக்கையாக தரப்பட்டு இருந்துச்சு. அதற்கு மேல என்ன வேணும்? இது வந்து அபிஷியல் சந்திப்பு. தமிழகத்திற்கு என்ன தேவை, உடனடியாக என்ன தேவை என்று முதல்வர் வந்து முதலாவதாக மேகதாது அணை விஷயம் அது உடனடியாக நமக்கு தீர்க்கப்பட வேண்டும். அதற்காக ஃபர்ஸ்ட் முதல்வருடைய ட்ரிப்பு உடனே பிளான் பண்ணதுக்கு முக்கிய காரணம் மேகதாது அணை விஷயமாக. மேலும் மற்ற கோரிக்கைகள் நம்மளுடைய மீனவர்கள் தினமும் தாக்கப்பட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா நிறைய கோரிக்கைகளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான 5 கோரிக்கைகள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய கோரிக்கைகள். இன்னொன்று நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்து வந்து தொடர்ந்து கவர்னர் மாளிகையில் கவர்னர் சார்ந்து நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளும் புறக்கணிக்கப்பட்டு வருது. ஸோ இதெல்லாம் உடனடியாக அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். அதற்காக முதல்வர் உடனடியாக அப்பாயின்மெண்ட் கேட்டு போனாங்க. இதுல என்ன ஒழுங்குமுறை இருக்கு, இதுல என்ன டிரான்ஸ்பரன்சி? கண்டிப்பா டிரான்ஸ்பரன்சி இருக்குல்ல. எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் பல தகவல் வரும். இன்னும் வந்து இதுக்கு முன்னாடியே வரும். நீங்கள் கூட்டணி சேர்ந்துட்டீங்களாமே, வந்துட்டீங்களாமே, கூட்டணி முடிவாயிருச்சாம, இல்ல போயிட்டீங்களாமே, எல்லா யூகங்களும் எதுவும் கிடையாது. எங்களுடைய நம்மளுடைய முதல்வர் என்னைக்கு வந்து தெளிவான சிந்தனை, மக்களுக்காக மட்டுமே பணியாற்றுவார். எந்த இதுலயும் இருக்காது. எந்த இடத்துலயும் வந்து நாங்க அப்போ சொன்னதான் இப்பயும் சொல்றோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதாரு, எந்த இடத்துலயும் ஒரு நொடி கூட யாருக்காகவும் முதல்வர் காம்ப்ரமைஸ் பண்ற அரசியலை, காம்ப்ரமைஸ் பண்ணும் வேலையை செய்யவே மாட்டார். அது 100% உண்மை. நன்றி.